எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நல்ல வேளை இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து நம்ம மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டு உட்கார வச்சிருக்காரு. அதனால நம்ம டென்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரு 200-300 பாயிண்ட் போட்டு தள்ளியிருப்பாங்க. அதாவது உலக செய்திகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது, இரண்டு பக்கம் குண்டுகள் மாறி மாறி போடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் மிகவும் அடி வாங்கியிருக்கான். எல்லாம் 1%, 1.5% இவன் அடி வாங்கியிருக்கான். அதாவது மற்ற பங்குச்சந்தைகள்லாம் 4%, 5% ஏறும் பொழுதே நம்மால் ஒரு 40-50 பாயிண்ட்டுக்கு அப்படியே தடவிட்டு கோந்துக்கிட்டு இருப்பான். அதுவும் கீழ் நோக்கி இறங்கு முகமா. இன்னைக்கெல்லாம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா கும்பா பாட்டு பாடி விட்டுருப்பாங்க. ஸோ நாளைக்கு நம்மளை என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு கவலை இருந்தாலும், இன்னைக்கு நாம் தப்பிச்சிட்டோம், சிவனேன்னு நிம்மதியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தால் அப்புறம் நாம் எப்படித்தாங்க சம்பாதிக்கிறது? அதாவது ஒரு மாதத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும், ஒரு 50,000 வந்ததுன்னா தானே நம்மளுக்கு சரி ஓகே ஒரு இன்கம் வருது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பேசிவ் இன்கம் பணத்தை போட்டு வச்சோம், அது பாட்டுக்கு மாதம் 50,000 வரணும்னு வச்சிங்களேன். கேரண்டியாக எங்கே வருது அப்படின்னா பேங்க்கினுடைய டெபாசிட்ஸில் வருது. ஸோ பேங்க் டெபாசிட்ஸில் நம்மளுக்கு 50,000 மாதம் கொடுக்கணுன்னா எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடுகளில் ஒரு 7% வட்டி கொடுக்குறக்கே பேங்க்குகள் ரொம்ப யோசிக்குது. ஒரு 7.5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான். பரவாயில்ல, 7.5% அப்படின்னு ஒரு கணக்குக்கு நாம் வச்சுக்கிட்டோம்னாலும் கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா நம்ம முதலீடு பண்ணினாதான், இன்னைக்கு தேதியில் போய் பேங்க் எஃப்டியில் 80 லட்ச ரூபா போட்டோம்னா தான் அடுத்த மாதத்துக்கு ஒரு 50,000 வட்டி வரும் அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த 50,000 ரூபாய் எதுக்கு பத்தும்? சத்தியமாக 2 குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மேனுக்கு, அதுவும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக இது பத்தாது. இந்த 50,000 வாங்கினா மேபி செலவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 10 பைசாவுக்கு பிரயோஜனமாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செய்யவே முடியாது. இதுக்கே எப்படின்னா இந்த காலேஜ் எல்லாம் பயமுறுத்துறாங்க. எனக்கெல்லாம் ஒரு கனவு இருக்குது, குழந்தைகளை என்ஜினியர் ஆக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு நாம் போய் எடுத்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் ஆகுதுன்னு இப்போவே சொல்கிறாங்க. அதுவும் கம்மி. ஒருத்தருக்கு 4 லட்சம்னு போட்டால் 2 பேர்த்துக்கு 8 லட்சம், ரவுண்டு பண்ணுங்க 10 லட்சம்னு ரவுண்டு பண்ணுனா நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா தேவைப்படுது. என்னடா சம்பாரிச்சு வச்சதெல்லாம் போயிடும் போல இருக்கே அப்படின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ கடைசிக்கு இப்போ இருந்து ஒரு மாதத்திற்கு 50,000 ரூபாய் நமக்கு பேசிவ் இன்கமாக வர ஆரம்பித்தா இதையெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி பேங்க் எஃப்டியில் 80 லட்ச ரூபா நம்ம போடுறோம் அப்படின்னா, அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்டுகளை வாங்கி பேசிவ் இன்கமாக இந்த 50,000 ரூபா சம்பாதிக்க முடியணும்னா அப்போ எவ்வளவு போடணும்? ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க் எஃப்டிலையாவது 80 லட்ச ரூபா போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரின்சிபலும் கேரண்டி இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் கேரண்டி இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் ரிஸ்க் என்பது எடுத்து தான் போடணும். நம்மளுக்கு போட்ட பணம் என்பது கேரண்டி என்பது கிடையாது. அதே சமயம் எங்கே பணம் நிறைய பேர் போடுவாங்கன்னா இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்குகளில் போடுவாங்க. இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்குகளில் போடும் பொழுது அவன் 1 to 4% தான் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு ஆவரேஜாக தர்றான். சிலதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தரும். கோல் இண்டியா போன்ற ஸ்டாக்குகள், பவர் கிரிட் போன்ற ஸ்டாக்குகள்லாம் நிறைய கொடுக்குது. அப்படின்னாலும் ஆவரேஜாக பார்க்கும் பொழுது 1 to 4% என்பதாக வரும். அப்போ கிட்டத்தட்ட இதில் 1.5 கோடி போட வேண்டியதாக இருக்குது. 1.5 கோடி போட்டால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 50,000 வருது. ஆனால் மார்க்கெட் ரிஸ்க்கும் உள்ளே இருக்குது. சரி, அதை விட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரைட்ஸ் போனோம்னா அது மேபி 6 to 12% தர்றாங்க. பட் அதுலேயும் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. தொடர்ந்து டிவிடெண்டுகள் தருவாங்களா, இல்லை டிவிடெண்ட் எங்கேயும் குறைச்சிருவானா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் ஒரு கட்டையை போடுறீங்க. பேங்க் எஃப்டியில் போட்டு ஒரு மாதம் 50,000 சம்பாரிச்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கு 80 லட்ச ரூபா தேவைப்படுது. சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஒரு பேசிவ் இன்கமாக சம்பாதிச்சிடலான்னு பார்த்தா
அதை விடவும் டபுளாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி என்பது தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு வேற வழியே இல்லை, மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அல்லது மிக முக்கியமான பங்குகள்லையோ தொடர்ந்து எஸ்ஐபி விதமாக மாதமான 5000 10,000 தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்ட பணத்தை ஒரு காலத்தில் ஒரு 10 லட்ச ரூபா போடுறோமா, டபக்குன்னு அதை ஒரு 20 லட்ச ரூபாயாக மாற்றும்படி ஒரு லாங் டேர்மில் அல்லது ஒரு 20 லட்ச ரூபா நம்ம சேர்த்துறோமா மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவோ அல்லது ஏதாவது வகையில் எஸ்ஐபி மூலியமா ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம போட்டு நம்ம போடுற பணமே ஒரு 20 லட்ச ரூபா, அது டபக்குன்னு ஒரு 15-20 வருஷத்துல அது டபுள் ஆகுது, 40-50 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகுது. அப்படின்ற பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். ஆக மொத்தம் நம்மளுக்கு பேசிவ் இன்கம் மாதம் 50,000 ரூபாய் வேணும் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, கேரண்டியா வேணும்னா ஒன்னா 80 லட்ச ரூபா சேர்த்தணும். அப்படி இல்லையா மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ந்து நம்ம வந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட பாருங்க மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இறங்கி கிடந்தது. இப்போ கடந்த 5 வருஷத்துல யாராவது தொடர்ந்து எஸ்ஐபி மூலியமா பணம் போட்டுக்கிட்டே வர்றாங்க, மாதத்திற்கு 10,000 ரூபாய் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இல்லைனாவெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நீங்கள் மாதம் 500 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய்னு போடுறது வந்து ஓகே, அது ஒரு சேமிப்பு தான். ஆனால் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 4 லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்றாங்க. சும்மா சாதாரண லெவல்லையே கொஞ்சம் பெரிய காலேஜாக இருந்தால் முதல் வருஷத்துக்கு 7 லட்சம் 10 லட்சங்க அப்படி கட்டுங்க அப்படின்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட், அதுதான் ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. இனி அடுத்தது அவர் யாரை ஒரு வாரிசாக விட்டுட்டு போனாலும் இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் மல்டி அசெட் ஃபண்டு கோல்டு சில்வரு ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்ஸு மற்றும் ஈக்விட்டின்னு எல்லாமே கலந்துருக்கக்கூடிய மல்டி அசெட்டை நம்ம பார்ப்போம். எவனாவது ஒருத்தர் ஏன்னா இந்தியாவில் தான் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டில் நாம் கொண்டு போய் முதலீடு போட்டு பொழைச்சிக்கலான்னு பார்த்தாலும் ஒரு ஃபண்டுக்கு குறிப்பிட்ட அலோகேஷன் தாண்டினோடனே அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனே எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னமோ தைவான் ஃபண்டு 100% 200% ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போய் அங்கே முதலீடு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபண்டில் சப்ஸ்கிரிப்ஷனே நிறுத்தி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ நம்ம நாட்டில் இந்த மல்டி அசெட் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாயாக எஸ்ஐபியில் ஒரு கடந்த 5 வருஷத்துக்கு போட்டிருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம பணமே ஒரு 60,000 ரூபா இருந்திருக்கும். நம்ம ஏன் 1000 ரூபா போடுறோம், 10,000 ரூபா போடுவோம். அப்போ 6 லட்சம் ரூபா அப்படின்றது நம்ம போட்ட பணம் கடந்த 5 வருஷத்தில் தற்போது பார்க்கும் பொழுது 8,86,000 ரூபாயா இருக்கும். சரி, எப்படியோ ஏதோ ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு வந்து எந்த விதமான சுமையும் தெரியாமல் 10,000 ஒரு மாதத்துக்கு நம்ம எப்படியோ சுமை தெரியாமல் போட்டுறோம். ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து போடும் பொழுது நம்ம போட்ட பணம் ப்ளஸ் அதில் கிடைச்ச பணம் மொத்தமாக சேர்ந்து ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆச்சு, ஒரு பேசிவ் இன்கமாக ஆச்சு. அதுவே 10 வருஷத்துக்கு போட்டுருந்தா யோசிச்சு பாருங்க. 2016 மாதம் 10,000 போட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்களே 12 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. அது இப்போ 28 லட்ச ரூபா எந்த சுமையும் தெரியாமல் ஆயிருக்கும். இப்போ என் குழந்தையும் 9th படிக்குது, இனி நான் போட்டு என்ன பிரயோஜனம்? அடுத்த 3 வருஷத்தில் அது டக்குன்னு காலேஜுக்கு வர மாதிரி ஆயிரும். பட் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இப்போதான் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்தக்கூடியவங்கெல்லாம் ஈஸியாக சுதாரிச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி இல்லை, அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பணம் இருக்குது, நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், மாதமானால் 50,000 ரூபாய் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு மாற்றி விட்டுறலாம். இப்படித்தான் நாம் வந்து ஒரு பேசிவ் இன்கமாக மாதம் ஒரு 50,000 ரூபாய் அப்படின்றது எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. மற்றபடி நம்ம என்னதான் கட்டி புரண்டு பண்ணாலும் மார்க்கெட் ரிஸ்க் என்பது தொடர்ந்து இருக்குது. டிவிடெண்டை கரெக்டாக கொடுப்பாங்களா இல்லையான்னு இந்த 12% சில இன்வெட்டுகளில் பிஜி இன்வெட்லாம் 12% டிவிடெண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டார்டிங்கில் போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷத்துக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் கொடுக்கலன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்குகளை பொசிஷனை மாற்றணும். அந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது. ஷபாஷ், அப்படி கேளுங்கயா கேள்வியா அப்படின்ற மாதிரி விஜய் கேடியா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, நாங்கள் லாங் டேர்மில் முதலீடு பண்ணுறோம், எங்களை சூதாடிகள் மாதிரி பார்க்காதீங்க, எங்களுக்கு 12.5% வரியை போடாதீங்க, முதல்ல அந்த வரியை 0 ஆக்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்பிளில் கூட நீங்கள் 12 லட்சத்தை போட்டு 28 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சிருக்கிறதுல வந்து கொண்டு போய் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக அப்புறம் நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும். நீங்கள் வாட்டுக்கு 10 வருஷம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேகரிச்சுட்டு இருப்பீங்க.
கடைசியில் பார்த்தா அப்புறம் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ பணத்தை வச்சு சூதாடுறவங்களுக்கும் இப்படி பொறுமையாக ஸ்டாக் மார்க்கெட் வழியாக பணத்தை போட்டு இந்த நாட்டுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு விஜய் கேடியா அவர்கள் எஃப்எம் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மதிப்பிற்குரிய கோரிக்கையாக, நாங்கள் உங்களை வந்து மிரட்டலை எதுவும் பண்ணல, ரொம்பவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப மரியாதையாக உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், தயவுசெய்து இந்த எல்டிசிஜியை எடுத்துருங்க, ஜீரோ பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது 2 பவர் ஸ்டாக்ஸ் வந்து 1 month லோ அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கான். மறுபடியும் இந்த ரேட்ல இருந்து பிக்கப் ஆவானா அல்லது பிரேக் டவுன் ஆகி கீழே போவானா அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனால் நிறைய ட்ரேடர்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ பவர் செக்டரில் தான் நியூஸ் இருக்கு, ஸோ பவர் செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் ஏதாவது கீழே 1 month லோவில் இது விழுந்து கிடக்குதா அப்படின்ற நியூஸ்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பவர் செக்டர்களில் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஷேர்கள், சமீபத்தில் 300 ரூபாய்க்கு மேலே வந்த இந்த என்டிபிசி தொடர்ந்து ஏறுமுகமாகவே தற்போது வரை இருந்திருக்கு. இவன் கீழே இறங்கினா தானே இறங்குச்சுன்றதே தெரிய வரும். ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த என்டிபிசி அப்படின்ற ஷேர் மறுபடியும் இன்னொரு முறை தனது உச்சம் 430 ரூபாய்க்கு மேலே போகுமா அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 350 நோக்கி வருமா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் முதலிலே போகும் அப்படின்ற ஒரு கேள்வி மார்க்கெட்டில் இருக்கு. அந்த கேள்வினாலே இந்த என்டிபிசி அப்படின்ற ஷேர் வரக்கூடிய வாரங்களில் ஃபோக்கஸில் இருப்பதாக ட்ரேடர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொரு பவர் செக்டர் ஷேர், பவர் கிரிட் அப்படின்ற ஷேர், அதனுடைய பழைய கையெல்லாம் 340 கிட்ட இருக்கு, அது இன்னும் அதனால் உடைக்க முடியல. பட் இப்போ தான் பவர் செக்டரில் தான் செய்திகள் இருக்கிறதுனால இந்த ஷேர் ஒன்ஸ் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பிறகு இப்போ வரைக்கும் அது பெருசாக அதை உடச்சி கீழே வரல. எப்பெல்லாம் கீழே விழுகிறானோ அப்பெல்லாம் மேலே ஏறி கொண்டிருந்த ஒரு ஷேராக இந்த பவர் கிரிட் இந்த வருஷத்தில் இந்த 4 மாதம் இருந்துடுச்சு. இனி இந்த மாதம் மறுபடியும் அது வந்து 1 month லோ ப்ரைஸ் அப்படின்னு வந்து இந்த பவர் கிரிட் விழுந்திருக்கு. இனி அடுத்தது இந்த ஷேர் தன்னுடைய மூவ்மெண்ட்டை மேல் நோக்கி எடுத்துட்டு போகுமா, தன்னுடைய பழைய ஹையை இன்னொரு தரை வந்து முத்தமிடுமா, அல்லது மறுபடியும் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகுமா, எந்த பக்கம் இந்த போகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1 month லோ ப்ரைஸ் அப்படின்றதுல வந்து இந்த பவர் கிரிட் என்பது வந்து விழுந்திருக்கு. இனி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மேல் நோக்கி ஏறினாதான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இறங்குறதுனால எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம், இப்போ மேலேருந்து கீழே வந்து விழுந்துருக்கான், இங்கேருந்து ஓரளவுக்கு அப்படியே சப்போர்ட் எடுத்து மேலே போனால் தானுங்க கொஞ்சமாவது பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய நிஃப்டி ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் வந்து எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிட்றது, தூங்கிறது, இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் போல். மேலே எந்திரிச்சு வேலை செய்யறது அப்படின்றதெல்லாம் இவனுக்கு என்னன்றதே தெரியாது போல். ஸோ கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தில் 3.5% காலி. இதனால தான் இதெல்லாம் ஏன் காலி, தொடர்ந்து வெளிநாட்டுக்காரங்க எஃப்ஐஎஸ் போய் தைவான் மார்க்கெட்லேயும் சவுத் கொரியாலையும் வாங்கி அது புதிய உச்சங்கள் மேல் புதிய உச்சங்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்குங்க அப்படின்னா யாரும் பெருசாக டேக்ஸை காரணம் காட்டல, உங்கள் நாட்டில் டேக்ஸ் அதிகங்க அப்படின்லாம் அவங்க யாரும் பெருசாக அனலிஸ்ட்டுகள் சொல்லி நம்ம பார்க்கல. வேல்யூவேஷன் தான் ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட எல்லாம் ஒரு முன்னேறக்கூடிய செக்டரே இல்லையே, செமிகண்டக்டர் எங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் இப்போ தாங்க குழி தோண்டி பால் ஊற்றி பூமி பூஜி போட்டு இப்போ தாங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கே காட்டுங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு ChatGPT மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சதை காட்டுங்க அப்படின்னா இல்லைங்க, ChatGPTயில் நாங்கள் டெய்லி கேள்வி கேட்குறோம், இன்றைக்கி எது சாப்பிட்லாம், எக்ஸசைஸ் எப்படி செய்யலாம், அந்த மாதிரி நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்மளுடைய தகவல்கள் இருக்கே ஒழிஞ்சு நம்மளால ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லை. சீனாக்காரன் கூட ஏதோ டீப் சீக்னு ஒன்று லான்ச் பண்ணான், அமெரிக்காவே ஆடி போச்சு. இந்த லட்சணத்தில் முந்தானேத்தும் நேற்று 2 நாள் தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட் என்பது கண்டினியூஸாக 2 நாள் இறங்கியிருக்கு. இருந்தாலும் பெருசாக இறங்கலை. இதுக்கு முன்னாடியெல்லாம் சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்குன்னு தொடர்ந்து 10 நாளைக்கு மேலேயெல்லாம் இறங்கினானு.
அது மட்டும் ஆண்டவா ரிப்பீட் ஆகிடக்கூடாது. எப்படியோ இன்னைக்கு நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு வச்சிருந்தா 200-300 பாயிண்ட்டை கிழிச்சிருப்பாங்க. அதனால் நண்பர்களே, நிறைய ட்ரேடர்கள் படுத்து பார்த்து யோசிச்சாச்சு, குப்புறப்படுத்து பார்த்து யோசிச்சாச்சு, எந்திரிச்சு நடந்து பார்த்து யோசிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஃபண்டுகளில் தொடர்ந்து முதலீடு பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு பணத்தை நம்ம ஒரு 10 லட்சம் போடுறோமா, அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 20-30 லட்சம் ஆனதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமாக ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு பேசிவ் இன்கம்னுடைய கண்டிஷன் இருக்குது. அப்படி இல்லை, ரொம்பவுமே கேரண்டியாக இருக்கணும்னா அப்போ பேங்க் எஃப்டி எல்லாம் என்ன கேட்குறாங்க, 80 லட்ச ரூபாயை கொண்டு வா அப்படின்றாங்க. ஸோ இப்போ தான் கல்யாணமானவங்க, இப்போ தான் குழந்தைகளை கொண்டு எல்கேஜி சேர்த்துனவங்க, நீங்கள்லாம் சுதாரிச்சுக்கிறதுக்கு மிக எளிதாக இருக்குது காலம். நாங்கள்லாம் பல பேர் விட்டடிச்சிட்டோம். நீங்களாம் அதை பார்த்து நல்லபடியாக ஏதாவது எஸ்ஐபி வழியாக ஏதாவது ஒரு வகையில் இப்படி மாதம் 50,000 ரூபாய் 10 வருஷம் ஓடுறதே உங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் இப்போ தான் எல்கேஜியில் சேர்த்து விட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி வந்துட்டாங்க எல்லாரும். ஸோ நீங்களாவது பார்த்து சுதாரிச்சுங்க நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.